அன்னியாசே ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃப்னா ஹேட் லவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டைரெக்டாக இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே பெல் ஐக்கான்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி வாங்க நம்ம இந்த எஃப்எஃப்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போனா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாரா ஜேகேவோட தங்கச்சின்ட்டு. நீங்கள் உடஞ்சி போயிருப்பீங்க, அதை கேட்டு நீங்கள் செம்மையாக ஷாக்காக இருப்பீங்க. அதே நேரத்தில் லாராவை காமிச்சா லாரா ஜேகே வீட்டுக்கு போயிட்டு ஜேகேவே செம்மையாக அடிச்சிருப்பா. நீ எல்லாம் எனக்கு அண்ணாவை பிறந்த அந்த பொண்ணு பாவம் இல்லையா, அவளை இவ்வளோ அசால்ட்டாக சாவடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்மையாக சண்டை போட்டிருப்பா. ஜேகே அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காமல் அவர் வெளில கிளம்பியிருப்பார். லாரா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அதோட தானே முடிச்சிருப்போம். ஸோ இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். ஓகேவா? ஜேகே, ஜிமின், எல்லாம் வளர்ந்துருப்பாங்கல்ல, அந்த ஆசிரமத்தை காமிக்கிறாங்க. ஜேகே ஃபஸ்ட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்திருப்பார்ல, அவர் வரும்போது அவர் கூட ஒரு குட்டி பொண்ணு தான் வந்திருப்பா. அதுதான் லாராவும் தான் சேர்ந்து வந்திருப்பா ஜேகே கூட. அவள் வரும்போதுலேருந்து ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருந்திருப்பா. 3 to 4 days ஃபுல்லாக அவங்க அம்மா அப்பாவை நினச்சி தான் அழுதுட்டு இருந்திருப்பா. ஆனால் ஜேகே அவர் ஒரு கண்ணீர் கூட அவங்க அம்மா அப்பாக்காண்டி சிந்தலை. அவர் ஃபுல்லு ஸ்டபனான கேரக்டர் தான் சின்ன வயசுலேருந்து. உங்கள் அம்மா அப்பா ஆக்சிடெண்ட்டாக அவரால் ஏற்றுக்க கூட முடியல. சின்ன வயசுலேயே அவர் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்பாக தான் வளர்ந்துருப்பார். லாரா அவர் அண்ணா கூட எவ்வளவோ பேசலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பா. ஆனால் ஜேகே கொஞ்சம் கூட பேசியிருக்க மாட்டார். அவர் ஒரு வார்த்தை பேசுகிறதே அபூர்வம், அந்த மாதிரி தான் இருந்திருப்பார். லாரா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்தால் கூட ஜேகே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். லாராக்கு அதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சின்ன வயசில் அண்ணா பாசம் கூட கிடைக்காம அவள் எங்கிட்டு தான் இருந்திருப்பா. இருந்தாலும் அவள் கொஞ்சம் ஆக்டிவான பொண்ணு தான். அவள் மற்றவங்க கூடலாம் நல்லாவே பேசுவாள். அவன் நல்லா பேசிகிட்டு இருப்பான். ஆனால் ஜேகே தன்னந்தனியாக இருப்பார். அவர் யாருக்கூட்டையும் பேசவும் மாட்டார், சாப்பிடக்கூட மாட்டார். ஆனால் அவருக்கு தங்கச்சி மேலே பாசம் இருந்திருக்கு. அதனால தான் தங்கச்சி சாப்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே தங்கச்சி சாப்பிட்ட பிறகு தான் அவர் சாப்பிடுவார். லாரா சாப்பிட்ட பிறகு தான் அவர் சாப்பிடுவார். அவருக்கு பாசம் இருக்குது லாரா மேலே. ஆனால் இப்போ தான் அவர் இப்படி மாறிட்டார். லாரா அண்ணா பேசலனாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நடந்து போயிட்டு இருந்தா. ஜேகே விட்டு ஒரு 10 ஸ்டெப் பின்னாடி தான் அவளும் ஜேகே ஃபாலோ பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருப்பா. அப்படி தான் ஒரு நாள் ஜேகே கீழே விழுந்திருப்பார்ல சின்ன வயசில். அப்போ லாரா வந்துட்டு தூக்கலான்னு வந்திருப்பா. அப்போ தான் ஜிமினும் வியும் வந்து தூக்க வந்திருப்பாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் லாராவும் ஜேகேவும் ஜிமினியும் வியும் பார்த்துருப்பாங்க. வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து தூக்குவா. இன்னொரு சைடு ஜிமினும் வியும் வந்து தூக்குவார். அதான் ஜேகே சொல்லியிருப்பார்ல, நானே எந்திரிச்சுக்கிறேன் விடுங்கன்ட்டு. இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதான் ஃபஸ்ட் டைம் ஜேகே அவங்கக்கிட்ட தேங்க்யூ சொல்லியிருக்கிறது. லாராக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. நல்ல வேளை அண்ணா இவங்ககிட்டயாச்சும் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவார், இனிமேல் ஃப்ரெண்ட் ஆகிக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. ஆனால் ஜேகே அப்பயே கட் பண்ணிட்டு போயிருப்பார்ல. அப்போ லாரா இவன் என்ன யார்கிட்டையும் பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்திருப்பா. அப்போ தான் திரும்பி ஜிமினியும் வியும் பாப்பா. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. என் பேரா? என் பேர் ஜிமின். என் பேர் வி. ஓ அப்படியா? என் பேர் லாரா. ஓ அப்படியா, சரி ஓகே. சரி அவன் ஏன் இப்படி பண்ணுறான், நீயும் அவனும் ஒன்றா தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம், அவன் என்னோட அண்ணா தான். ஆனால் அவன் தான் இப்படி இருக்கானே, என்கிட்ட கூட பேச மாட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லியிருப்பா லாரா. ஜிமின் ஓ அப்படியா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அது எங்கள் அம்மா அப்பா ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாரா ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திருப்பாரு. அதுதான் ஃபஸ்ட் டைம் லாரா வியை பார்த்துருக்குறது. அவளுக்கு பார்த்தோன்னே வியை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்போலேருந்து தான் அவளுக்கு மேலே க்ரஷ்ஷே ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்டிருப்பா. ஜிமின் நீ அண்ணா நல்லா கூப்பிடாத, ஜிமின்னே கூப்பிடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓ அப்படியா, சரி ஓகே. நீங்கள் எனக்காண்டி ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? இல்லை, அவன் ஜேகே அவர் என் அண்ணா இல்லை, அவன்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்டாக ஆகிறீங்களா அப்படின்னு க்யூட்டாக கேட்பா. ஜிமினுக்கு பாவமாக இருக்கும், ஏன்னா அண்ணனுக்காண்டி ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்காளே அப்படின்ட்டு. அதுக்கு என்ன, நான் பார்த்துக்கிறேன், அவன் என்ன ஃப்ரெண்டாகிக்கணும் அவ்வளோதானே, அவனை இனிமேல் அவனை எங்கள் ஃப்ரெண்டாக்கிக்கிறோம், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருப்பாரு. ஆமாம், நீ எதுக்கு ஃபீல் பண்ணுறேன், அவனை நான் ஃப்ரெண்டாக்கிக்கிறேன், நான் 3 பேரும் ஃப்ரெண்டாக இருப்போம், நீயும் சேர்ந்துக்கோ, நம்ம 4 பேருமே ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு டீலிங் போட்டிருப்பாங்க.
அதுக்கப்புறம் தான் வி ஜிமின்னு போய் ஜேகேவை சிரிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் அப்படியே தான் அவங்க எல்லாருமே காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஜிமின், ஜேகே, வி அவங்கெல்லாம் 6th செம் படிச்சுட்டு இருக்கும்போது லாரா அப்போ தான் ஃபஸ்ட்டு செம்முக்கே ஜாயின் ஆகிருப்பா. அந்த டைம் ஆஃப் பீரியடில் தானே ஜேகே, ஜிமின், வி அதுக்கப்புறமா உங்களோட அக்காவான கியாவும் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அந்த டைமுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது சுச்சுவேஷன் எல்லாம் அப்ளை ஆகும். ஓகேவா? அப்போனா லாரா, வி, ஜிமின், ஜேகே எல்லோரும் ஒரு வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. லாரா வந்துட்டு, என்ன எல்லோரும் எங்கே ரெடி ஆகுறீங்க? நைட் ஆயிடுச்சு, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்பா. நாங்கள் எங்கேயோ போகிறோம், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வியும் சொல்லவே மாட்டாங்க. அப்போ ஜிமின் கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிருப்பா. அது நாங்கள் எல்லோரும் பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்டியா? என்னைய விட்டு நீங்கள் என்ன போகிறீங்க? அப்போ ஜேகே, ஏய் உனக்கு என்ன, நீ எதுக்கு போகணும், நீ என்ன சொன்ன போன, அங்கெல்லாம் வரக்கூடாது, நாங்கள் பப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லை இல்லை நான் வருவேன், எனக்கு 18 years ஆகிடுச்சு, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாரா அடம் பிடிப்பா. ஜேகே, இங்கே பாரு சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் வருவேன். வி, ஜிம்மி நீங்களாச்சும் சொல்லுங்களேன். இல்லை இல்லை எங்களாலாம் சொல்ல முடியாது, உன் அண்ணக்கிட்டலாம் பேச முடியுமா? நீயே போய் அவன்ட்டு கேட்டுவான், ஒத்துக்கிட்டானா வேணா உன்னைய கூப்பிட்டு போகிறோம். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாரா ஜேகேவோட ரூம் போயிருப்பா. ஜேகே அங்கே அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா நான் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இல்லை இல்லை நீ எல்லாம் வர வேணாம், சொல்கிறத கேளு, படி உட்காந்து. அண்ணா இப்போ தானே காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு, என்ன நீங்கள் அதுக்குள்ளாட்டி படின்றீங்க? பின்ன என்ன, படிக்கிறது தான் முக்கியம், படி நீ ஃபஸ்ட்டு. அண்ணா நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னா நானும் அப்படியே படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்கலாரா, நான் பேசுவேன், என்னை கூப்பிட்டு போங்க. இல்லை உன்னைய கூப்பிட்டு போக முடியாது, ப்ளீஸ் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கெஞ்சிருப்பா. ஜேகே கேட்காம அவர் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாரு. அப்போ தெரியாதனமாக ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்துடும். என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு லாரா எடுத்து பார்ப்பா. அது கியோட ஃபோட்டோ தான். அண்ணா யார் இந்த பொண்ணு? இது கியா, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரியாது, யார் இது? ஓ உனக்கு நான் இன்ட்ரடியூஸே பண்ணல. அப்போனா நீ வா பார்ட்டிக்கு வா, அவளுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓ அப்படியா, சரி. இவங்க யார்? இவ எங்கள் 3 பேருக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் எனக்கு என்னண்ணா உங்களுக்கு என்ன? அவள் உனக்கு அண்ணியா வர போகிறவ. என்ன அண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகிருப்பா. ஜேகே, ஆமாம் அவளை நீ மீட் பண்ணி தான் ஆகணும், நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன், உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் விட்டுட்டேனே. சரிவா உன்னைய நான் அவளுக்கு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஓகே அப்போ ஜாலி, நான் ரெடி ஆகிறேன். ஆமாம் அவங்க மூஞ்சில் என்ன சிரிப்பெல்லாம் வருது, வெக்கம்லாம் வர மாதிரி இருக்குது, என் அண்ணன் முகத்தில் இதெல்லாம் வேறு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. ஜேகே, சும்மா இரு, இதுக்கு தான் உன்ட்டு சொல்லியிருக்கக்கூடாதா இருந்துச்சு. அண்ணா அப்படியெல்லாம் இல்லை, நான் வரேண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்கு அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா. ஜேகே, ஓகே இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ கொஞ்சம் நாங்கள் லிமிட்டடாக தான் இருக்கணும், ஓகேவா? நீ ஜாஸ்தியெல்லாம் குடிச்சிட்டெல்லாம் டான்ஸ் ஆடக்கூடாது. அண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். சரி லாரா போய் ரெடியாகு. ஓகே அண்ணா இவங்க அழகாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடி போகிறா. ஜேகே சிரிச்சிருப்பார் மிரரை பார்த்துட்டு. அப்போ கியோட ஃபோட்டோ அவர் வச்சுட்டு, இனிமேல் நீ எனக்கு தான் சொந்தமாக போகிற இல்லை கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரரை பார்த்து ஸ்மிக் பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் எல்லோரும் டைம் ஸ்கிப் ஆகுது. லாரா செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கா. ஜேகேவும் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இரு சரியா? ஓகே நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது அண்ணியை பார்க்க போகிறோன்னு. அங்கே வந்துட்டு அண்ணினெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத. ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா நான் அவளை 1 சைடாக தான் லவ் பண்ணுறேன், இன்னும் டபுள் சைடு ஆகலை. ஓ அப்படியா, சரி ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் அவங்கள லவ்வராக ஏற்றுக்கணும் புரியுதா அப்படின்னு கேட்டிருப்பா. ஓகே ஆனால் அதுக்குன்னு நீ வேணும்னேலாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்ணாலும் நான் அவளை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், அவள் தான் இனிமேல் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு போயிருப்பாரு. லாரா இவன் இருக்கானே, தங்கச்சி ஒருத்தி இருக்கா, தங்கச்சி விருப்பம் என்னன்னு கேட்க மாட்டான், அவனுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் தான் பண்ணுவான். அப்போ எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு தான் என்ட்ரி ஆகிருப்பாங்க. லாரா கேட்குறான், என்ன நீங்கள் பப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க, ஏன்? அப்போ ஜிமின், பின்ன நீ உன்னையெல்லாம் பப்புக்கு கூட்டெல்லாம் போக முடியாது, உன் அண்ணன் அவ்வளோதான் எங்களை சாவடிச்சிருவான், அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், இங்கேயே பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் பப்புக்கு வரலான்னு எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தேன்னு தெரியுமா, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? அப்போ
ஏய் விடு, பரவாயில்ல, உனக்கு அங்கெல்லாம் போகிறது வேணாம், இங்கே இரு, இதுதான் உனக்கு சேஃபு. ஓகே ஓகே, நீங்கள் சொன்னால் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறதுக்கு மட்டும் தலையாடிட்டு போயிருப்பா. ஜிமின் பார்த்தியா, நான் சொன்னால் கேட்க மாட்டா, யார் சொல்லணுமோ அவங்க சொன்னால் கேட்பா. நல்ல கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே உள்ளே என்ட்ரி ஆகிருப்பீங்க. அப்போ கியா உள்ளே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. கியா அழகாக ரெடி ஆகிட்டு இருந்திருப்பா. ஸோ எல்லோரும் பார்த்து, என்ன கியா இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்க? லாராவும் அதான் ஃபஸ்ட் டைம் கியாவை பார்க்குறது. நீங்கள் தான் கியாவா? ஆமாம், நான் தான் கியா, நீங்கள் அப்படின்ட்டு கேட்டிருப்பா. நான் ஜெக்கியோட தங்கச்சி லாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பா. ஓ லாராவா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாராக்கு ஃபஸ்ட் டைம் கியா பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சிருச்சு. அண்ணா அழகாக இருக்காங்க, இவங்கள மட்டும் விட்டுறாதீங்க, நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் இவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. லாராக்கு கியாவோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவளுக்கு இவங்க அண்ணியா வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பா, அண்ணியா வரட்டும் அப்படின்ட்டு. ஜேகே கிட்டேயும் அதான் அவள் பார்ட்டிலாம் முடிச்சுட்டு போகும்போது சொல்லியிருப்பா, அண்ணா இவங்க நல்லவங்களாக இருக்காங்க, இவங்கள மேரேஜ் பண்ணிக்கோங்க, இவங்கள மட்டும் யாருக்கும் விட்டு கொடுத்துறாதீங்க, இவங்க எனக்கு அண்ணியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டிருப்பா. ஜேகே ஆமாம் அதுதான் நடக்கும் போது, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அவள் தான் இனிமேல் உனக்கு அண்ணி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அதை தான் லாரா யோசிச்சு பார்க்குறா. நாமளும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டோம்ல, என் அண்ணா கியாவுக்கு சாவடிச்சதுக்கு, கியா மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருந்ததுக்கு ஒரு விதத்தில் நாமளும் காரணம் இல்லை, நாமளும் நம்ம அண்ணாவை ஏற்றி விட்டுருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்ம பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக உட்காந்து அழுகிறா. அவளுக்கு இல்லை, இதுக்கு மேலே இந்த உண்மையை நம்ம ஒய்யன்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது, அவட்ட சொல்லியே ஆகணும், இல்லைனா நான் பண்ணது பெரிய துரோகமாயிடும், இல்லை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறா. பார்த்தா டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டாரு ஜேகே. அவள் தட்டிகிட்டே இருக்க டோரை எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்ட்டு பார்த்து டோர் சுத்தமாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படியாச்சும் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. எங்கேயும் தப்பிக்க முடியல. அவட்ட ஃபோன் நல்ல வேலை இருக்குது, ஜேகே ஃபோனை விட்டுட்டு தான் போயிருப்பார். ஸோ அதனால் அந்த ஃபோனை எடுத்து வீக்கு தான் கால் பண்ணுறா. வி அட்டன் பண்ணிட்டு, சொல்லு லாரா, என்ன விஷயம்? வி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜேகே வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பேசுகிறா. என்னாச்சு லாரா, ஏன் இப்படி பேசுகிற? இல்லை நீங்கள் வாங்க ப்ளீஸ். அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. வியும் வந்துட்டாரு, கால் பண்ணுறாரு. லாரா என்ன எங்கே இருக்க? நான் வீட்டுக்கு வெளில தான் இருக்கேன், இந்த ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளீஸ், நான் லாக்ட் ஆகிட்டேன், உள்ளே நான் லாக் ஆகியிருக்கேன் ப்ளீஸ். ஏன் என்னாச்சு ஜேகே எங்கே? நீங்கள் அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள், நான் எதாக இருந்தாலும் அப்புறம் சொல்லிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. டோர் லாக் ஆகிருக்கு, ஓப்பனே பண்ண முடியல. லாரா ஓப்பன் பண்ண முடியல, ப்ளீஸுங்க ஓப்பன் பண்ணுங்க, நான் இப்போ போயே ஆகணும் ப்ளீஸ். என்னாச்சு லாரா, ஏன் இப்படி பேசுகிற? நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, நான் எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வியும், நீ கொஞ்சம் தள்ளிப்போ, நான் கதையை உடைக்கிறேன், வேறு வழி இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாராவை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகிறா. வி ஒரே கிக் தான், டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. லாரா போய் வி அக் பண்ணி அழுகுறா. சாரி வி, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. என்னாச்சு, ஏன் லாரா இப்படி பேசுகிற, ஏன் அழுகுற, என்னாச்சு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. லாரா இல்லை, நான் பொய் சொல்லிட்டேன். பொய்யா? யார்கிட்ட? வயன்கிட்டயா? என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ லாரா எல்லாத்தையும் சொல்கிறா. லாரா என்னது இது, ஏன் இப்படி பண்ண, ஏன் ஜிமின் மேலே எல்லா பள்ளியும் தூக்கி போட்ட? அப்போ உனக்கு இந்த விஷயம் ஃபஸ்ட்டே தெரியுமா? கியாவோட தங்கச்சி தானே அப்படின்னு கேட்குறாரு. தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி எங்ககிட்ட யார்கிட்டையும் ஏன் நீ சொல்லலை? இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கா. சரி விடு, நாம் ஃபஸ்ட்டு போய் வயன்கிட்டேயும் ஜிமின்கிட்டேயும் எல்லாத்தையும் சொல்லலாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. பைக் எடுத்துகிட்டு 2 பேரும் பெங்களூருக்கு தான் கிளம்புறதுக்காண்டி வராங்க ஏர்போர்ட்டுக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுதான், ஜேகே வராரு. லாரா அப்படின்னு சொல்லிட்டு லாராக்காண்டி தான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. பார்த்தா டோர் ஓப்பனாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஃபுல்லு தேடுறாரு. லாரா எங்கே இருக்க அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாரு. லாரா கிடைக்கல. எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து திங்க் பண்ணுறாரு. அப்போ தான்
ஒருவேளை அவள் போய் வயன்கிட்ட சொல்கிறதுக்காண்டி போயிருப்பாளோ? அவள் எப்படி டோர் ஓப்பன் பண்ணா? ஓ, வி கால் பண்ணியிருப்பா, வி வந்து ஓப்பன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கெஸ் பண்ணிடுறாரு. நீ போகிறதுக்கு முன்னாடி நான் வயனை அடையாம விட மாட்டேன், கியாவை தான் என்னால் அடைய முடியல, வயனை நான் அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்மையாக கோவப்பட்டு செம்ம ஆங்கரில் எந்திரிச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அவரும் ஜேகே வர டைமில் அங்கே ஏர்போர்ட்டில் எந்த டிக்கெட்ஸும் அவைலபிள் இல்லை. ஸோ அவர் டிக்கெட்ஸ் இல்லைன்னா என்ன, எனக்கு வர்றதுக்கு நிறையா வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ரூட்டு சூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு வேகமாக. அதே நேரத்தில் இங்கிட்ட உங்களை காமிச்சா நீங்கள் பெட்டில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் தான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. ஜிமின், சாரி ஜிமின், நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கில்ட்டியாக அழுதுட்ருக்கீங்க. ஜிமின், ஏன் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை விடு, அது எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஆச்சு, ஏன் ஃபீல் பண்ணுற விடு. இல்லை, இனிமேல் தான் தப்பு, எனக்கு ஏன் எல்லோரும் துரோகம் பண்ணுறாங்க, ஏன் நீ லாரா ஏமாற்றிட்டா, நான் லாராவை எவ்வளோ நம்பினேன்னு தெரியுமா, எனக்கு இருக்க ஒரே சொந்தம்னு நினச்சேன் அவளை, ஆனால் அவள் என்கிட்டயே போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. என்னால் இன்னமும் நம்ப முடியல லாரா போய் சொல்லுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின், அப்போ நீ இன்னும் என்னை நம்பலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சைலண்ட்டாகவே பார்க்குறீங்க. என் ஐஸை பாரு, என் ஐஸில் உனக்கு பொய் தெரியுதா வயன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் அவர் ஐஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு புரியுது அவர் பொய் சொல்லலைன்னு. நீங்கள் அப்படியே அவர் மேலே சாஞ்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமின், சரி வயன் விடு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. அப்போ ஜிமின், இந்தா சாப்பிடு, நீ சாப்பிடல, இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு. நீங்கள், இல்லை எனக்கு வேணாம் வயன், சொல்கிறத கேளு, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, சாப்பிடு, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சாப்பிடுங்க, எனக்காண்டி ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீ சாப்பிடுவையன் அப்படி சொல்லிட்டு அவர் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்களும் சரின்ட்டு சாப்பிட்றீங்க. ஒரு 2 வாயை எடுத்து வாயில் வச்சுருப்பீங்க, அதுக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியல. இல்லை போதும் எனக்கு, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமனும் சரின்ட்டு அந்த பிளேட்டை சைடில் வைக்கிறாரு. வயன், அப்போனா நம்ம இன்னைக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாரு. இன்னைக்கு கிளம்புறோமா? ஏன் மீட்டிங் இல்லையா? மீட்டிங்கெல்லாம் இல்லை, கேன்சல் பண்ணிட்டேன். ஏன் கேன்சல் பண்ணீங்க, எனக்காண்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின், ஒரு விதத்தில் நீயும் தான் காரணம், ஆனால் அதுக்கு நீ காரணம் நான் சொல்ல முடியாது முழுசா. ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தன் கூட நான் பிஸ்னஸ் வைக்கிறது அது என்னோடய பிஸ்னஸுக்கு தான் அவமானம், அதுக்கு அந்த பிஸ்னஸும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை, அது பெரிய ஆஃபர், கோடிக்கு தக்குன்னு லாஸ் ஆகுமே அப்படின்னு கேட்குறீங்க. பரவாயில்ல, ஏன் நான் இது பண்ண மாட்டேன்னா நான் உனக்காண்டி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே உருகிட்டீங்க அவர் பேசுகிறதுல. சாரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின், ஏன் அழுதுகிட்டே இருக்க, விடு, ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு கேட்பாரு. இல்லை, நான் பண்ண தப்பு தானே, என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்கள் மேலே இத்தனை நாளாக கோவப்பட்டுட்டு இருந்தேன், ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கு நீங்கள் தகுதியான ஆளே இல்லை, நான் உங்களையே ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சேன், நான் உங்கள் பக்கத்தில் உட்கார்றது கூட கொஞ்சம் கூட அருகதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜிமின், வையன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை கப் பண்ணி சொல்கிறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. இங்கே பாரு வையன், நீ என்னை லவ் பண்ணுறதானே, நீங்கள் ஹெட்டு நோட் பண்ணுறீங்க ஆமான்ட்டு, நானும் உன்னை முழுசாக லவ் பண்ணுறேன், அதனால் நீ எதுக்கும் கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாத, ஓகேவா, நீ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை படுக்க வைக்கிறாரு. நீங்களும் சரின்ட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஒரு 5 hours அந்த மாதிரி ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்போ எந்திரிக்கிறீங்க. ஜிமின் அங்கே பக்கத்துலேயே சோஃபாவில் அப்படியே அவர் தலைமை கை வச்சு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க அவரை ஃபீலிங்காக, சாரி ஜிமின் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சிட்டு வாஷ்ரூம் போகிறீங்க, ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் கிளம்புறதா இருக்கும்ல, ஸோ அதனால் ஃப்ரெஷ்அப் ஆகலாம், ஜிமின் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு வாஷ்ரூம் போவீங்க. அப்போ கரெக்டாக டோர் நாக் ஆகும். ஜிமின், யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவர் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா வியும் லாராவும் தான் நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் பார்த்துட்டு, வி, லாரா நீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. லாரா வந்துட்டு காலில் விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அண்ணா சாரிண்ணா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. லாரா என்ன பண்ணிகிட்ருக்க,
அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாரும் லாரா தான் பார்த்துட்ருக்காங்க போகிறவங்க வரவங்கன்ட்டு. வீக்கும் என்ன பண்ணுறது தெரில. லாரா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுப்புறாரு. ஆனால் லாரா கேட்காம சாரிண்ணா நான் பண்ணது பெரிய தப்பு, நான் மன்னிச்சிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. ஜிமின் ஏய் எந்திரி ஃபஸ்ட்டு, எல்லாரும் பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு லாராவே வீயும் அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்து லாக் போடுறாரு. என்னாச்சு லாரா, ஏன் அழுவுற? அப்போ உனக்கு தெரியுமா வையன் யாருன்னு அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் அது வையன் கியாவோட தங்கச்சி தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. தெரியுமாடா உனக்கு? தெரிஞ்சுக்கிட்டே தான் நீ அப்போ அவள் கூட வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அது எப்போலேருந்து உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு வி. அது எனக்கு முன்னாடிலேருந்தே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன முன்னாடிலேருந்தே தெரியுமா? அப்போ உனக்கு இப்போ தெரியாதா, ஃபஸ்ட்டே தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் அவள் கியாவோட தங்கச்சி தான்னு. அப்புறம் ஏன்டா நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை? ஊரில் இருக்கும்போது கூட நீ என்கிட்ட ஏன்டா ஒன்றுத்தையும் சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா அது அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிட்டுருக்காரு லாரா. அண்ணா அப்போ உங்களுக்கு தெரியுமா, அப்போ உங்களை ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் என்ன நல்லா தெரிஞ்சுமா நீங்கள்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா அதெல்லாம் தெரிஞ்சும் நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின் அது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ வியும் லாராவும் பின்னாடி பார்க்குறாங்க. ஜிமினும் திரும்புகிறாரு. அப்போ நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க, ஜிமினை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. அப்போ நீங்களும் என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல, உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சும் என்கிட்ட நீங்கள் அதை சொல்லலைல்ல, நீங்கள் அது ஏன் என்கிட்ட எல்லோரும் இப்படி பொய்யா நடிக்கிறீங்க, என்கிட்ட ஏன் உண்மையாக இருக்க மாட்டீங்க யாரும், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம கோமாயிட்டு நான் கிளம்புறேன் இப்பயே கொரியா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாஸ்புக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. அப்போ லாரா வையன் சாரி வையன் என்னை மன்னிச்சிட்டு வையன், நான் பண்ண தப்பு தான் வையன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறா. நீங்கள் உன்னை நான் ஃப்ரெண்டாக நினச்சதுக்கு நீ என்னை ஏமாற்றிட்டல, என் கண் முன்னாடி இனிமேல் வராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாராவை தள்ளி விட்டு வெளில போகிறீங்க. லாரா இப்போ கீழே வந்துட்டாலா, வீதா வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாரு. லாரா இல்லை என்னை விடுங்க, அவள் என் மேலே கோவப்படுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு லாராவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ வையன் எங்கேயோ போகிறா, எங்கன்னு போய் பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே சொல்கிறாரு. ஜிமின் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறாரு. பின்னாடி அவங்க லாராவும் வியும் வராங்க தேடுறதுக்கு. நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரில, கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிங்க, அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரில, 3 பேரும் மாற்றி தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கேயும் கண்டுபிடிக்கவே முடியல, அதுக்குள்ளாட்டி எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பதறிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் அங்கே 3rd ஃப்ளோரில் இருப்பார். 3rd ஃப்ளோர்லேருந்து அங்கே விண்டோ வழியாக பார்க்குறாரு. நீங்கள் கீழே போயிட்டுருக்கீங்க கோமா. வையன் அங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு லாரா அவள் அங்கே போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓடுறாரு. வியும் லாராவும் பின்னாடி ஓடி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அழுதுகிட்டே போகிறீங்க ரோட்டில், என்னை ஏன் எல்லோரும் இப்படி ஏமாத்துறாங்க, ஏன் யாருமே என்கிட்ட உண்மையாகவே இருக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லு ஃபீல் பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் மேலே ஒரு பைக் மோதுற மாதிரி வருது. நீங்கள் யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே செம்ம கோவமாக இருக்கனால யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்கீங்க. அந்த பர்சனும் கொஞ்சம் தூரத்தில் போய் பைக்கை நிப்பாட்டுறான். யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த பர்சனும் அந்த பைக்லேருந்து மாசாக இறங்கி நிற்கிறான். யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா. அப்போ அவன் ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணுறான். பார்த்தா ஜேகே தான் அங்கே ஜெயண்டாண்டிக்காக நின்றுட்டுருக்காரு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே செம்ம கோபமாயிடுது. வந்துட்டு அவங்க காலரை பிடிச்சி எவ்வளோ தைரியம் இருக்குடா, என் அக்கா ஏன்டா கொன்னே, என் அக்கா பாவம், ஏன்டா அவளை இப்படி பண்ண, ஏன்டா அவளை சாவடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கீங்க. ஜேகே அவங்கள அப்படியே ஸ்மெக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வையன் இப்போ என்ன உனக்கு, அவர் அப்படியே உங்கள் கையை அவர் காலர்லேருந்து ஸ்மூத்தாக எடுத்து விடுறாரு. நீங்கள் என் கையை தொடாதரா நீ அப்படின்னு எடுக்கிறீங்க. என்ன வையன் ஏன் அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ தைரியம் தான் என் அக்கா கொண்டு ஏன்னு கேட்ப நீ. இப்போ என்ன, அது ஏதோ ஆக்சிடெண்ட்டு, வாயை மூடு, ஆக்சிடெண்ட்டு மட்டும் சொல்லாத, நீ வேணும்னதே அக்காவை சாவடிச்சிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்லருன்னு ஒரு கணக்குலேயும் அறிறீங்க. ஜேகே ஏதோ கொசு கடிச்ச மாதிரி அதை அப்படியே விட்டுட்டு, வையன் நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் பேசாமல் இருக்கியா, வா நம்ம 2 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் என் கையை விடுறா, என்னையும் சாவடிக்கலான்னு பார்க்குறியா, என்னைய சாவடிக்கிறதா சாவடிச்சுக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உன்னை சாவெல்லாம் அடிக்க மாட்டேன், நீ எனக்கு வேணும்,
என்ன என்னடா பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், உன் அக்காவை நான் லவ் பண்ணேன், அவள் தான் எனக்கு கிடைக்கல. நான் இப்போ உன்னையே லவ் பண்ணுறேன், அப்போ நீ எனக்கு கிடைச்சாகணும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் நீ என்னை சாவடிச்சுக்கோ, ஆனால் நான் மட்டும் உனக்கு கிடைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே, இங்கே பாரு, நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க. ஆமாம், நான் ரொம்ப தாண்டா பேசுவேன், நீ பண்ணதுக்கு உனக்கு வேறு சாஃப்டாக பேசுவாங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவரை செம்மையாக திட்டிருக்கீங்க. ஜேகே, வாயை மூடுடி நீ அப்படின்னு சொல்லிட்டு பள்ளின்னு ஒரு ஸ்லாப்பு. நீங்கள் அப்படியே போய் ரோட்டில் கீழே விழுந்துட்டீங்க. அப்போ தான் ஜிமின், வி, லாரா எல்லோரும் வந்திருப்பாங்க. ஜிமின் வந்துட்டு, ஜேகே என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களை தான் தூக்குறாரு. வி, ஜேகே நீ என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேண்ணா? லாரா நீ தான் அவட்ட எல்லாத்தையும் போய் சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜிமின், அவள் ஒன்றும் சொல்ல, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நீ சொன்னியா? என்னடா மச்சான் என்னையவே மாட்டி விடுற அப்படின்னு கேட்குறாரு. பின்ன நீ பண்ண தப்பு நான் எத்தனை நாள் தான் மறைச்சிட்டு இருக்க முடியும்? யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். நீ என் ஃப்ரெண்டுன்றதுக்காண்டி நான் உண்மையெல்லாம் மறைச்சிட்டு இருக்க முடியாது. ஆஹா, அப்படியே அவன் என்னடா மச்சான், நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நம்பினேன். இவன் என்னன்னா லாரா கிட்ட எல்லாத்தையும் வளரி வச்சுருக்கான். நீ என்னன்னா வயன்கிட்ட சொல்லி வச்சுருக்க. நீங்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கீங்க பாருங்க. ஒரு ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு இருக்க முடியல உங்களால். ஜேகே போதும், நீ பண்ணது கரெக்டுன்னு மட்டும் பேசாத. நீ கியாவை சாவடிச்சது தப்பு தான், உனக்கு புரியுதா இல்லையா? ஆமாம் தப்பு தான். இப்போ என்னன்றீங்க அதுக்கு? நீ போலீஸில் மாட்டி விட போகிறீங்களா? ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. ஜேகே, ஐயோ செல்லும், உன்னை நான் அடிச்சிட்டேன்ல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கலான்னு வர்றாரு. நீங்கள் அவர் கையை தட்டி விட்றீங்க. விட்றா என்னையா அப்படின்ட்டு. ஜேகே, வா நீ என் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஜிமின், ஜேகே விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. லாராவும் வந்துட்டு அண்ணா விடுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜேகே இவன் அப்படின்னு சொல்லிட்டு லாராவை தள்ளி விட்டுறாரு. லாரா போயிட்டு ரோட்லேயே விழுந்துடுறா. அது ஒரு மெயின் ரோடு மாதிரி தான். ஸோ லாராவை ஒரு பெரிய லாரி ஏறுற மாதிரி வந்துட்டுருக்கோம். வீதா வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு தூக்கிட்டாரு. லாரா, ஏன் நீ காப்பாற்றினீங்க, நான் இப்படியாவது செத்து போயிருப்பேன், இவனுக்கெல்லாம் போய் தங்கச்சியாக இருந்ததுக்கு நான் இப்படியே செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. ஏன் இப்படி பேசுகிற லாரா, அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே, ஓ சாவடியா, செத்துப்போ, உன்னைய பற்றியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது, நீ வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தான் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஜிமின், விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. வேணா ஜிமின், நீ கியா விஷயத்தில் தான் தலையிட்ட, அவளுக்கு என்னாச்சுன்னு பார்த்தல, வயன் விஷயத்துலேயும் மறுபடியும் தலையிடாத, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எகிரிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜேகே, வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் நீ பண்ணது தப்பு தானே, என்ன நீ என்னமோ இப்போ உத்தம மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை செம்மையாக திட்டிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு இருக்க கோவம் எல்லாத்தையும் ஜேகே செம்மையாக பிடிச்சி வச்சு திட்டிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின், வயன் நீ சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி பின்னாடி இழுக்கிறாரு. நீங்கள் அவர் கையும் தட்டி விட்டுறீங்க. ஏன்னா ஜெமின் மேலேயும் நீங்கள் கோவமாக இருக்கீங்கள, அதனால. ஜேகே, இப்போ என்ன பண்ணுன்ற நீ? வயனை விட்டுரு, அவள் எனக்கு சொந்தமானவ. என்ன உனக்கு சொந்தமானவளா? யாரா முடிவு பண்ணுறது அதை? அவள் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கலான்னு ஜேகே வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க 2 ஸ்டெப்பு. ஜிமினும் வந்து சென்ட்ரல் நிற்கிறாரு. ஜிமின், நீ எனக்கும் அவளுக்கும் நடுவில் வராத, சொன்னால் கேளு. வருவேண்டா, அவள் எனக்கு சொந்தமானவ, அவ்வளோலாம் உனக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜிமின் பேசிட்டே இருக்காரு. ஜேகே ஜிமின் பேசுறதெல்லாம் கேட்காம உங்ககிட்டே வந்துட்டுருக்காரு. ஜிமினுக்கு செம்ம கோவமாயிருது. அவர் ஒரு பஞ்சு விடுறாரு ஜேகேக்கு. ஜேகே போய் கீழே வின்ட்டான். வாய்ஸை லிப்ஸ் சைட்லேருந்து ப்ளீடிங் வேற வந்துட்டுருக்கு. ஜேகே, என்ன மச்சான் இந்த வாட்டி ரொம்ப ஃபோர்ஸாக தான் அடிச்சிட்ட போல, என்ன அவளுக்காண்டியா? ஓகே அப்போனா செம்ம ஃபைட்டு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிளட் அப்படியே தொடச்சிட்டு அதை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே லிக் பண்ணிட்டு ஜிமின் கிட்ட வராரு. ஜிமின், வேணாம் சண்டைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. ஜிமின், விடு, என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் எப்போவுமே நல்லா தான் ஃபைட் பண்ணுவார். ஆனால் ஜேகே ஒன்றும் சும்மா கிடையாது இல்லை. ஜேகே கிட்ட டஃப் காம்படிஷன் தான் போயிட்டுருக்கு. 2 பேரும் செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஜிமினும் நிறைய அடி வாங்குறாரு. உங்களுக்கு
ஜிமின் நம்மளால் தானே அடி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜிமின் மேலே கொஞ்சம் கோவம் தனியுது. நீங்கள் ஜிமின் அடி வாங்குறத உங்களால் பார்க்க முடியல, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜிமினும் சும்மா இல்லை, ஜிமினும் ஜேகே வச்சு செம்மையாக அடிச்சிட்ருக்காரு. லாஸ்ட் டைமில் ஜிமின் அந்த பிரிட்ஜ் மேலே தான் அவங்களாம் ஃபைட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜிமினை கீழே தள்ளுற மாதிரி போயிட்டாங்க. ஜேகே தான் ஜிமினை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்காரு கீழே தள்ளுற மாதிரி. நீங்கள் ஓடி வந்துட்டு விட்றா ஜிமினை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் வையன் நீ வராதப்போ உனக்கு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி யோசிக்கிறாரு அந்த நிலமையில கூட. ஆனால் ஜேகேக்கு நீங்கள் தள்ளுறதெல்லாம் ஒன்றுமே ஃபீல் ஆகல. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால உங்களால் அவர் கையை கொஞ்சம் கூட அசைக்க கூட முடியல. அதே நேரத்தில் வியும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலான்னு வராரு. டே விட்றா ஜிமினை, ஏன்டா ஜேகே இப்படி பண்ணுற நீ? டேயாங் உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ விலகிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எவ்வளோ சொல்கிறாரு. வி கேட்காம விட்ரு ஜேகே ஜிமினை விட்றா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்னொரு சைடு தடுத்துட்ருக்காரு. ஜேகே கையை அப்படியே தட்டி விட்டுறாரு. வி போய் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததில் அங்கே பக்கத்தில் கல் இருக்கும், அதில் அடிபட்டு வி காலில் வேறு அங்கே ஃப்ராக்சர் ஆகி அங்கே ரத்தம் வந்துட்டுருக்கு. லாரா அண்ணா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாரா போய் வியை கவனிச்சிட்ருக்கா. வி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. அண்ணா ஏன்னா இப்படி பண்ணுற, விடுனா ஜிமினா விடுனா அப்படின்னு சொல்லிட்டு லாராவும் எவ்வளோ கேட்குறா. ஆனால் ஜேகே கொஞ்சம் கூட யார் சொல்கிறதே கேட்குற மாதிரி இல்லை. அவருக்கு வயனை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினும் இங்கே தரு மாதிரி இருக்காரு, விழுகிற மாதிரி தான் இருக்காரு. நீங்கள் விடுங்க ப்ளீஸ் விட்டுருங்க, ஜிமினை விட்டுருங்க, உங்களுக்கு நான் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா இனி எடுத்துக்கோங்க, ஜிமினை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க. ஜேகே அது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக லூஸ் விட்றாரு. அந்த கேப் யூஸ் பண்ணிட்டு ஜிமின் ஜேகேவை தள்ளலான்னு பார்த்துட்ருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து போலீஸ் கால் பண்ணலான்னு போகிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டு லாராவை பார்க்குறாரு. லாரா பரவாயில்ல, நீங்கள் கால் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜேகே தப்பு பண்ணானா அவன் அதோட தக்க விளைவை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. வியும் சரின்ட்டு கால் பண்ணுறாரு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்படியே 2 பேருக்கும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்கு. நீங்கள் வேறு என்ன பண்ணுறது தெரியாமல் நீங்கள் வேறு குறுக்கால் வந்துட்டுருக்கீங்க. உங்களையும் வேறு தள்ளி விட்டுறாரு ஜேகே ஒரு வாட்டி. உங்களுக்கும் கீழே விழுந்து அப்படியே தலையிலேருந்து ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. ஜிமினுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம கோயமாக இது வந்து ஜேகேவை பிளாக் பண்ணி மூஞ்சிலே பக்குன்னு அடிச்சிட்ருக்காரு. 2 பேருக்குள்ளேயும் இப்படி டஃப் காம்படிஷன் செம்மையாக ஃபைட் போயிட்டுருக்கும் போதே போலீஸ் வந்துடுது. ஜேகே ஹேண்ட்ஸ் அப், 2 பேரும் ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஸ்டாப் ஆகிட்டு அப்போ தான் ஃபைட்டே ஸ்டாப் ஆகுது. 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஜேகேவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஜிமின் அடிபட்டிருக்காரு, வியும் அடிபட்டிருக்காரு, உங்களுக்கும் லைட்டாக அடிபட்டிருக்கு. லாராவும் கீழே வந்ததில் லைட்டாக காலில் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். இப்படியே 4 பேரும் போய் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி விட்றாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ ஜிமினுக்கும் வீக்கும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே உங்களையும் லாராவையும் உள்ளே விட்றாங்க. நீங்கள் வந்துட்டு ஓடி வந்து ஜிமினோட கையை பிடிச்சிட்டு, ஜிமின் எப்படி இருக்கீங்க, வலிக்குதா, சாரி என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் ஏன் அழுகுற வையன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாடா தங்கச்சி, அவன் நல்லா தான் இருப்பான், அவனுக்கு என்ன ஆகிட போகுது, செத்தா போயிட போகிறான், அவனுக்காண்டி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை கலாச்சிட்ருக்காரு. லாரா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, சும்மா இருங்க, உங்களுக்கும் அடிபட்டிருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு லாரா ஃபுல்லு வியை தான் கவனிச்சிட்ருக்கா. அப்போ தான் லாராவை பார்க்குறாரு. லாராவும் அழுதுட்ருக்கா. லாரா நீ ஏன் அழுகுற, ஏன் இப்படி அழுதுட்ருக்க? ஓ உங்கள் அண்ணன் ஜெயிலுக்கு போனனால அழுதுட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. லாரா இன்னும் அழுதுட்ருக்கா. அப்போ ஏன் அழுகுற, சொல்லிட்டு அழு அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறாரு. அப்போ நீங்கள் தான் டேங், அவள் ஒன்றும் அதுக்காண்டி அழுவல, அவள் அழுதுட்ருக்கிறது உனக்காண்டி தான், உனக்கு அடிபட்டுருச்சேன் தான் அவள் அழுதுட்ருக்கா அப்படின்னு சொல்கிறீங்களா? டேங் என்ன எனக்காண்டி அழுகுறாளா, எனக்காண்டி ஏன் இவள் அழுகுறா? அப்போ ஜிமி ஏன்டா இன்னும் மக்கா இருக்க, உன்னை லவ் பண்ணுறாடா, அதனால தான்டா உனக்காண்டி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. டேயாங்க என்ன அவள் என்னை லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு லாராவை பார்க்குறாரு. லாரா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை நோட் பண்ணுறா அழுதுட்டு. நீ என்னையும் லவ் பண்ணுறியா, அப்போ நீ வேறு யாரையும் லவ் பண்ணலையா, நீ யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொன்னியே அது யார் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு வாட்டி அப்படி தான் கேட்டிருப்பாரு டேயாங்கு லாரா கிட்ட, நீ யாராச்சும் லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு. அப்போ லாரா ஆமாம் நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க தான் வர்ணிச்சு பேசிகிட்டு இருந்திருப்பா. ஆனால் டேயாங்க்கு நம்மள தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவரும் சின்ன வயசில் ஃபஸ்ட் டைம் லாராவை பார்த்தோன்னே அவருக்கும் லாராவை ரொம்பவே பிடிச்சிருக்கும்.
இருந்தாலும் ஃப்ரெண்டோட தங்கச்சியை நம்ம லவ் பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அதெல்லாம் மறைச்சிட்டு இருந்திருப்பாரு. லாராவும் எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிக்குன்னு சொன்னனால சரி அப்போ லாராவுக்கு வேறு யாரையோ பிடிச்சிருக்கு, நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் ஃபீலிங்ஸ் இது வரையும் ஒரு வாட்டி கூட சொன்னதில்லை லாரா கிட்ட. இப்போ தான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ நீ என்னையே தான் சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு ஹாப்பி ஆகிட்டு. லாரா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. போதுண்டா நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கோம், நீங்கள் ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. போதும் மூடுறா, நாங்கள் 2 பேரும் இப்போ தான் சேர்ந்துருக்கோம், என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங் அதெல்லாம் கண்டுக்காமல் லாராவை ஹக் பண்ணிகிட்ருக்காரு. லாராவை ஹாப்பியாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. இப்படியே இந்த 2 கப்பலும் சேர்றாங்களா. அப்போ ஜிமின்னு உங்கள் பக்கம் திரும்பிட்டு இங்கே பாரு, இப்போ சேர்ந்தவங்களே ஹக் பண்ணிட்டுருக்காங்க, நீ பாரு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னாச்சு? எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வலிக்குதா, என்னாச்சு, ஏதாச்சும் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் எனக்கு வேணும். என்ன வேணும் ஜிமின்? எது இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? எனக்கு ஒரு கிஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது உங்களுக்கே ஓவராக தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்களா ஜிமின்? இல்லை, நீ கிஸ் கொடுத்தனா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. க்யூட்டாக பண்ணுறாரு. நீங்கள் சிரிச்சுட்டு ஜிமின் இது ஹாஸ்பிட்டலு. ஆமாம் இது ஹாஸ்பிட்டலு தான், இது ஹாஸ்பிட்டலுன்னு தெரியாமலே அவங்க 2 பேரும் அங்கே கொஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயும் லாராவே காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்களா நீங்கள் பார்த்துட்டு ஜிமின் அவங்க 2 பேர் இப்போ தான் சேர்ந்துருக்காங்க. ஆமாம் அவங்க 2 பேரும் இப்போ சேர்ந்தாலும் பாரு எப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம 2 பேரும் நேற்றே ஒன்றா சேர்ந்துட்டோம், ஆனால் நீ பாரு என்னை விட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஷையாக சிரிச்சிட்ருக்கீங்க. நேற்று நைட் நீங்களும் ஜிம்னு ஒன்றா இருந்துருப்பீங்களா, அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் அதை நினச்சி சிரிச்சிட்ருக்கீங்க. வாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெட்லேயே அப்படியே ஜிமின் பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கிறாரு. ஜிமின் என்ன ஜிமின் ஏன் இப்படி பண்ணுறீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் பார்த்தா என்னடி நீ என்னோட ஒய்ஃபாக போகிறவ, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் ஒரு கிஸ் பண்ணிட்டு க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ இதோடையே இந்த எஃப்எஃப் முடியுது. எப்படி இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிவ்யூ மறக்காமல் சொல்லுங்கள் ப்ளீஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இவ்வளோ ப்ளீஸ் பண்ணுறேன்ல, அக்கா பாவம் இல்லை, எனக்காண்டி ரிவ்யூ மட்டும் சொல்லிவிடுங்களேன். ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய்.